அடுத்த வசனம் வாசிங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. சரி, அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முதல் வார்த்தை என்ன சொல்லுது? திரும்ப வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? யாருங்க சொல்றாரு? யாரு சொல்றாரு? இதுவும் எல்லாரையும் தான், இதுவும் அனைவரும் தான், இதுவும் எல்லாரையும் பார்த்து தான் சொல்லுகிறாரு பரிசுத்தவான்கள்னு. அதோ இருக்கிறாரு, அவர் தாங்க பரிசுத்தவான். பரிசுத்தவான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாரா? சில சபைகளில் கேட்பாங்க, சிலருக்கு அந்த அந்த ஊழியக்காரங்களுக்கு பேர் யார் தான்? பரிசுத்தவான். அப்போ மற்றவங்க யார்? அசுத்தவானா? கவனிக்கிறீங்களா? இவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள். எல்லாரும் சொல்லுங்க. இங்கே பரிசுத்தவான்கள்னு சொல்றது யாரு சொல்றாருன்னா எல்லாரையும் தான். இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் இருக்குல்ல, எபேசியர் நிருபம் முழுவதுமே சபைக்கு எழுதப்பட்டது தான். சபைக்கு என்னெல்லாம் இருக்கு, விசுவாசியின் அதிகாரம் என்ன, விசுவாசிக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிருபமே எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கிறது, உங்களை எப்படி கர்த்தர் அழைத்தார் சபைக்கு. ஆமீன் சொல்லுங்க. இந்த சபையில நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருக்கலாம், 15 வருஷமா வர்றவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஆமீன் ஒரே மாதிரியான அழைப்பு, ஒரே மாதிரியான கிருபைகள், ஒரே மாதிரியான வரங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, எல்லாரையும் பார்த்து தான் இவர் சொல்லுகிறாரு பரிசுத்தவான்கள். ஓ, அந்த தகுதி எனக்கு இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த தகுதி எனக்கு இல்லை பிரதர், நான் இன்னும் நகையெல்லாம் கலட்டலை பிரதர், நான் இன்னும் பொட்டு பூவெல்லாம் வைக்கிறேன் பிரதர். நீங்க தான் பரிசுத்தவான்கள். உங்களை தான் பரிசுத்தவான்னு சொல்றாரு. நல்ல நகை போட்டிருக்கீங்களா? ஆமீன். முறுக்கு செயின் எல்லாம் போட்டிருக்கீங்களா? மூக்குத்தி கம்மல்லாம் போட்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்றாரு பரிசுத்தம். ஓ இல்லை பாஸ்டர், அந்த தகுதி எனக்கு இன்னும் என்ன செய்யலை, வரலை அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த தகுதி எனக்கு இன்னும் என்ன செய்யலை, வரலை, நான் இன்னும் மீசை எடுக்கலையே பாஸ்டர், நான் மீசை முறுக்கிலாம் விட்டுருக்கிறேன். உங்களை பார்த்து தான் சொல்றாரு பரிசுத்தவான்கள். நான் கடா மீசை வச்சிருக்கிறேன், நீங்க தான் பரிசுத்தவான்கள். ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் சபைக்கு லேட்டாக வர்றேன்னு, உங்களை பார்த்து தான் சொல்றார் நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று. ஆமீன் சொல்லுங்க. மேலும் நாம் அனைவரும் பரிசுத்தவான்கள், நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள். ஆமீன். அது எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அப்படி எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆயிடுவாங்களா? ஆயிடுவாங்க. ஏன்னு கேளுங்க, அடுத்த வார்த்தையே அதைத்தான் சொல்லுது, பரிசுத்தவான்கள். வாசிங்க, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? சீர் பொருந்தணும். அப்ப சீர் பொருந்தாதவங்களை தான் என்ன சொல்றாரு? சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சீர் பொருந்தாத ஆட்களை பார்த்தா என்ன சொல்றாரு? இந்த சீர் பொருந்தாத மனிதர்களாகிய உங்களை என்னையும் பார்த்து தான் ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரு? பரிசுத்தவான்கள். ஆனா வெயிட் அண்ட் சீ. எல்லாரும் சொல்லுங்க, வெயிட் அண்ட் சீ. சத்தமா சொல்லுங்க, பொறுத்திருந்து பாருங்க நாங்க எப்படி சீர் பொருந்துறோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பொறுத்துட்டே இருங்க சிஸ்டர். இன்னைக்கு என்ன எப்படி பாக்குறீங்கல்ல, காலம் வரும், நேரம் வரும், பார்த்துருங்க. ஆமீன். எப்படி சீர் பொருந்துறேன்னு பாருங்க, எப்படி மாறுறேன்னு பாருங்க, எப்படி வளரன்னு பாருங்க. என் வளர்ச்சி கிறிஸ்துவை நோக்கி இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வளர்ச்சி கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக இருக்கும். நான் இன்னைக்கு சீர் பொருந்தாமல் இருக்கிறவனாக நான் இந்த சபைக்கு வந்தாலும், அதை நம்புறீங்களா? அதை லக்காக வைக்கிறீங்களா? அது முக்கியம். ஓ பாஸ்டர் என்ன பரிசுத்தவான்னு சொல்லிட்டார். நான் சொல்லலைங்க, பைபிள் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். பைபிள் உங்களை பரிசுத்தவான்னு தான் சொல்லுது. நீங்க சீர் பொருந்தாம இந்த கார் மெக்கானிக் ஷாப்புக்கு வரும் பார்த்தீங்களா, நெளிஞ்ச இடிஞ்ச ஆமீன் லைட்டு உடஞ்ச பிரேக்கு பிடிக்காத பைக்குகள் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே விடுவாங்கல்ல, அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். ஒன்று ஒவ்வொரு டிசைனில். கவனிக்கிறீங்களா? எல்லாத்தையும் சரி பண்ணுகிற மெக்கானிக்காக யார் இருக்கிறா? ஆமீன் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. கையை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சரி பண்ணிடுவார். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, அவர் சரியான ஆள். சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கீங்க. சொல்லுங்க, சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கீங்க. ஆமேன் ஏசப்பா. ஆமேன். நம்ம தெய்வம். ஆமேன்.
அவர் கரெக்ட் பண்ணிடுவாரு. நீங்க எப்படி இருந்தாலும் ஆமீன். வந்துட்டே இருங்க, விசுவாசிச்சுட்டே இருங்க, தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து வந்துட்டே இருங்க. ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும். ஆமீன். இன்னைக்கு நட்டிருக்கீங்க, இன்னைக்கு விதை முளைச்சி வந்துட்டு இருக்கு. சில விதை இப்பதான் முளைச்சிருக்கு, சில விதை இப்பதான் பாதி மரமா இருக்கு, சிலது இன்னும் வளர்ந்துருக்கு. இன்னும் 3 வருஷம் இல்லைங்க, சிலது காய்க்க 5 வருஷம் ஆகுங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆகுமா இல்லையா? விவசாயம் பண்றவன்ட்ட கேளுங்க. சிலது காய்க்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சில மரம்லாம் காய்க்க 10 வருஷம் ஆகுது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆனால் சொல்லுங்க, கனி வந்தே ஆகும். எல்லாரும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, காய் வரும், கனி வரும், பலன் வரும். காத்துருங்க, பொறுத்துருங்க. சபைக்குள்ள நான் இருக்கிறேன், சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன். என்னை சீர் பொருந்த பண்ணுகிற தேவனை விசுவாசிக்கிறேன். என்னை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன். அவர் என்னை கைவிட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இந்த சபையில நான் நாட்டப்பட்டிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் சபையில நாட்டப்பட்டிருப்பேன். என் வாழ்க்கை சீர் பொருந்த மாறும், எங்கள் வாழ்க்கை மாறும், எங்களுக்கும் காலம் வரும். ஆமீன் சொல்லுங்க. ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப பரிசுத்தவான்கள் யாரை தாங்க சொல்றாரு? சொல்லுங்க. சீர் பொருந்தாதவங்களை பார்த்தானே சொல்றாரு. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டுனா, அப்ப சீர் பொருந்தாதவங்களை தான் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? அவர்கள் சீர் பொருந்தாமலே இருந்துடக்கூடாது.